இன்னைக்கான காணொலியில் நம்ம ரெண்டு முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜர்பைஜான் ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி மூலமாக இந்திய ஆயுதங்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், 1971 நடந்த போரில் இந்தியா வெறும் பார்ட்னராக தான் இருந்திருக்கு பங்களாதேஷுக்கு. இந்தியா இஸ் ஒன்லி அன் ஆலை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கு. இந்த கமெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட வெற்றி கிடையாது, இது முழுக்க முழுக்க பங்களாதேஷோட வெற்றி தான், நீங்கள் இல்லைனாலும் எங்களால் இதை சாதிச்சிருக்க முடியுன்ற மாதிரி ஒரு தோணியில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த காணொலியில் இந்த ரெண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அஜர்பைஜான் அப்படின்ற கண்ட்ரிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அர்மேனியா அஜர்பைஜான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ரொம்ப காலங்களாக போய்கிட்டு இருக்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இந்த கான்ஃப்ளிக்டில் நம்ம அர்மேனியாவுக்கு பல ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்வாதி வெப்பன்ஸ் லொக்கேட்டிங் ரேடாரில் ஆரம்பித்து ஹாவுட்சர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு நிறுவனமாக இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி குரூப் தான். கல்யாணி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் உருவாக்கப்படுற மவுண்டட் ஹேவுட்சர்ஸ் அண்ட் அன்மவுண்டட் ஹேவுட்சர்ஸ் எல்லாமே இப்போது நம்ம அர்மேனியாவுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் அட்வான்ஸ்டாக போய் பினாக்கா மாதிரியான ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் நம்மளோட தேஜஸ் போர் விமானத்தை கூட அர்மேனியா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் பல வருடங்களாக, அதாவது 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே அர்மேனியாவுக்கு அகேன்ஸ்டான ஒரு ப்ராபகேண்டாவை பரப்புகிற விதமாக அஜர்பைஜான், துருக்கி, பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரிஸ் அவங்களோட மீடியா அவுட்லெட்ஸின் மூலமாக என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவோட வெப்பன்ஸ் லொக்கேட்டிங் ரேடார் ஆர் இந்தியாவோட வெப்பன்ஸ் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்றத சொன்னாங்க. அண்ட் இவங்க இந்தியாவோட வெப்பன்ஸ் லொக்கேட்டிங் ரேடார் எப்போ வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் இந்தியா முதல் தடவையாக அந்த ஆயுதத்தை அர்மேனியாவுக்கு சப்ளை பண்ணியிருந்துச்சு. அர்மேனியா அந்த ஆயுதத்துக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்கை கொடுத்து அந்த ஆயுதத்தை இன்டெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர் நடந்து முடிஞ்ச சூழ்நிலை இருந்துச்சு. இப்போது இதிலிருந்தே உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆயுதத்தை அவங்க பயன்படுத்தவே இல்லை அப்படின்றப்ப எப்படி அந்த ஆயுதத்தை பற்றி குறை சொல்ல முடியும். ஸோ இது ஒரு கிளியரான ப்ராபகேண்டா அப்படின்றத நம்மளால் நிரூபித்து காமிக்க முடிஞ்சிச்சு. அப்பட்டமான பொய்ன்றதை எல்லாருக்கும் காட்டணும், இது அப்பட்டமான பொய் அப்படின்னு. பட் இப்போது இவ்வளவு தூரம் இந்தியாவோட ஆயுதங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்த அஜர்பைஜான் ஒரு தேர்ட் கண்ட்ரியின் மூலமாக ATGMs அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட டவுட் ஆர்ட்லரி சிஸ்டம்ஸை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேர்ட் கண்ட்ரியின் மூலமாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் தெளிவாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அர்மேனியாவோட எந்த டேர்ம்ஸில் நீங்கள் ஆயுதங்களை கொடுத்துருக்கீங்களோ அதே டேர்ம்ஸில் நாங்களும் அக்ரி பண்ணி உங்ககிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்க ரெடி அப்படின்றாங்க. விச் இன்க்ளூட்ஸ் ATGMஸில் ஆரம்பித்து பினாக்கா ராக்கெட் சிஸ்டம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த தேர்ட் கண்ட்ரி கிட்ட இந்தியா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அர்மேனியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடுதலாக அஜர்பைஜானுக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ணோம் அப்படின்னா அர்மேனியாவுக்கு நம்ம துரோகம் செய்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? அதனால் US மாதிரி இல்லாமல் அந்த தேர்ட் கண்ட்ரி கிட்ட இந்த குறிப்பிட்ட அஜர்பைஜானுன்ற நாடுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க விரும்பலை அப்படின்றத தெளிவுபட சொல்லிட்டோம். அண்ட் அதே மாதிரி ஒரு கண்ட்ரி கூட நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணுமா வேணாமா, அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், தேர்ட் கண்ட்ரி யாரும் எங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்றதையும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ அந்த தேர்ட் கண்ட்ரி வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி யாருன்றது தெரியலை. அந்த யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்மேனியா ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அஸ்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் ஏவுகணைகளை நம்ம இன்டெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அஸ்த்ரா அப்படின்றது ரஷ்யாவோட ஏர் டு ஏர் ஏவுகணைகளை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஆஸ்த்ரா ஏவுகணைகளோட மெயின் டெஸ்ட் பெட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாய் Su-30MK ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். ஸோ அந்த விமானத்தில் தான் ப்ரைமரியாக இந்த ஏவுகணைகளை வச்சு டெஸ்ட் பண்ணுறோன்றப்ப அந்த விமானத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பல மடங்காக இன்க்ரீஸ் பண்ணப்படுது. ப்ளஸ் உலகம் முழுக்க சுகாய் Su-30s ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ரஷ்யா கிட்ட தான் ஏர் டு ஏர் ஏவுகணைகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் ரஷ்யாவால் ஒன்று அந்த ஏர் டு ஏர் ஏவுகணைகளை சரியான நேரத்தில் டெலிவர் பண்ணவும் முடியாது, ரெண்டாவது அந்த ஏர் டு ஏர் ஏவுகணைகள் எல்லாமே பழைய வெர்ஷன்ஸ். அதை கம்பேர் பண்ணுறப்ப அஸ்த்ரா ஏவுகணைகள் பல மடங்கு அட்வான்ஸ்டாக இருக்கிற காரணத்தினால இப்போது சுகாய் Su-30 ஆப்ரேட் பண்ணக்கூடிய மித்த நாடுகள் எல்லாமே இந்தியா கிட்ட அப்கிரேட் மற்றும் இந்தியா கிட்ட ஏர் டு ஏர் ஏவுகணைகளை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் இப்போது அர்மேனியா. ஸோ அர்மேனியா ஒரு பக்கம் ஏர் டு ஏர் ஏவுகணைகள் ஆரம்பித்து கிரவுண்ட் ஏவுகணைகளில் இருந்து வெப்பன்ஸ் லொக்கேட்டிங் ரேடார், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி இந்தியாவோட வெப்பன்ஸை நோக்கி அவங்க போகிறது
மிடில் ஈஸ்டில் மட்டும் கிடையாது, ஈவன் ரஷ்யாவுக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் ரஷ்யன் லாயல் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட செய்தி தான். ஏன்னா ரஷ்யன் வெப்பனரியிலேருந்து எந்த வெப்பனரிக்கு யார் ஷிஃப்ட் ஆனாலும் அது அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் போகும். ஈவன் அது ஒரு ஃபார்மர் ரஷ்யன் அலாய் மற்றும் ரஷ்யாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நம்பத்தகுந்த ஆலையாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது தான். இதை நம்ம வருங்காலங்களில் மீடியா அவுட்லெட்டில் ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். இப்போ அடுத்த நியூஸுக்கு நம்ம போகலாம். பங்களாதேஷோட பைரக்தார் ட்ரோன்ஸ் வந்து நம்மளோட பார்டருக்கு பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற செய்தியை நம்ம வெளியிட்டிருப்போம். இதை தொடர்ந்து இப்போது அதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனரும் இந்த TB2 ட்ரோன்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு பார்டர் பக்கத்தில். இப்போ வரைக்கும் நம்மளோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணலை. ஆனால் பீஸ் டைமில் 15 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வரைக்கும் எந்த ஒரு ஏரியர் பிளாட்ஃபார்மையும் எந்த கண்ட்ரியும் பறக்க விடாது. பட் இவங்க இப்படி பறக்க விடுறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் கூட பீஸாக இல்லை அப்படின்றத சொல்ல வராங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸை பண்ணணும். நம்மளோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமாக நம்ம பண்ணக்கூடியது மேன் பாட்ஸை அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதை ஆரம்பிச்சிட்டோம். மேன் பாட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையிலேருந்து ஏவி ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு, ஈவன் ரஷ்யாவோட ஃபார்மிடபிள் சுகாய் Su-30 ஆர் சுகாய் Su-35, சுகாய் Su-34 மாதிரியான விமானங்களை கூட மேன்பாட் சுட்டு வீழ்த்துச்சு யுக்ரைனில். லோ ஃப்ளையிங்கில் பறந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஏரியல் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அதை மேன்பாட்ஸால் சுட்டு வீழ்த்த முடியும். இன்க்ளூடிங் இந்த ட்ரோனை நம்ம சேர்த்து சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே மேன்பாட்ஸை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படைக்கும் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியன் ஏர்ஸ் இப்போவும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸின் மூலமாகவும் இந்த ட்ரோன்ஸை சுட்டுத்தள்ள முடியும் அப்படின்னு. பிக்கெஸ்ட் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரக்தார் அப்படின்றது யுக்ரைன் போரில் அதோட எஃபெக்டிவ்னஸை உலகத்துக்கு காட்டியிருக்கு. கூடுதலாக டேங்க் மாதிரியான ஆர்மர்டு காலமை இந்த பைரக்தாரில் இருக்கக்கூடிய ஆயுதங்களின் மூலமாக காலி செய்ய முடியும். ஒரு கான்வாய் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கான்வாயை கூட இந்த ட்ரோன்ஸால் அடித்து காலி பண்ண முடியும். அந்தளவுக்கு ஏவுகணைகளையும் ஃபயர் பவரையும் இந்த ட்ரோன் வச்சிருக்கிறதுனால இதை ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அண்ட் அடுத்து பங்களாதேஷ்லேருந்து வந்த 1971 வார் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், 1971 நம்ம போரில் ஜெயித்த காரணத்தினால டிசம்பர் 16 நம்ம விக்டரி டே கொண்டாடுவோம். இந்த விக்டரி டே அப்படின்றது பல நாடுகள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஈவன் ரஷ்யாவுமே கொண்டாடுவாங்க. ரஷ்யா எது கொண்டாடுறாங்கன்னா, நாட்சி ஜெர்மனியை வீழ்த்தினதுக்கப்புறமா அந்த விக்டரி டேவை கொண்டாடுறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வார் அப்படின்றது 1971 வார் தான். ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி அப்படின்னு மூணுமே சேர்ந்து நடத்தின ஒரு போர். அந்த போர் அப்படின்றது இந்தியாவோட லிமிட்ஸை டெஸ்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 ஃப்ரண்ட் வாரை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் ஈஸ்ட்டில் பாகிஸ்தானோடையும், இன்னொரு பக்கம் வெஸ்ட்டில் பாகிஸ்தானோடையும், இன்னொரு பக்கம் ஈஸ்ட்டில் பங்களாதேஷோடையும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த தருணத்தில் இந்த போரில் நம்ம ஜெயிச்சதுன்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சரண்டர். கிட்டத்தட்ட 90,000 சோல்ஜர்ஸ் நம்ம கிட்ட சரண்டர் பண்ணதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இப்போ கூட நடக்குமா அப்படின்றது தெரில. 90,000 சோல்ஜர்ஸ் அவங்களோட ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ஒரு ஆர்மி கிட்ட சரண்டர் ஆகிறதுலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்தினதுனால நம்ம 1971 டிசம்பர் 16 நடத்தின இந்த சாதனையை நம்மளோட விக்டரி டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போது இதுக்கு ட்விட்டரில் ஒருத்தர் அவரோட போஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் இந்தியா அப்படின்றது ஒரு ஆலையாக தான் இருந்துச்சு. ஸோ ஆலையாக இருந்து இந்தியா பண்ண காரியங்களை இன்னமும் இந்தியா பெருசாக சாதித்த மாதிரி டிசம்பர் 16 கொண்டாடுறதுன்றது ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதலாக இவங்க பங்களாதேஷோட வெற்றியை இவங்களோட வெற்றியாக கொண்டாடுறாங்கன்றது நம்மளோட இண்டிபெண்டன்ஸுக்கு வந்து ஒரு த்ரெட்டு. ஸோ நம்ம எப்பயுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் ட்விட்டரில் வெளியிட்டிருக்காரு. இப்போது 1971 நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டை நம்ம இவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா வீடியோ பெருசாக போய்கிட்டு இருக்கும். பட் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசலாம். டிசம்பர் 14, 1971 IAFலேருந்து 4 MiG-21 விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது. இந்த 4 MiG-21 விமானங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுது. அது ஒட்டு மொத்தமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி கவர்னிங் ஜென்ரல்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண வச்சுச்சு. யூஎனில் போய் நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களோட லெட்டரை கொடுக்க வச்சுது. அந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம பேச போகிறோம். சரியாக 12:55 இந்தியன் ஏர்பேசஸில் இருந்து 4 MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்புது. இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் டாக்கா கேபிட்டலோட கவர்மெண்ட் மாளிகையில்
கவர்னர் ஒரு முக்கியமான மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மீட்டிங்கை நடத்துறதுக்கு முன்னாடி பிபிசிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை அவர் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த வகையிலையும் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட பதவிகளை ரிசைன் பண்ண மாட்டாங்க அப்படின்றத உத்தரவாதமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. கொடுத்துட்டு போயிட்டு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த மீட்டிங்கில் நாங்கள் முடிவாக எடுப்போம் அப்படின்னு கவர்னர் மாளிகையில் அந்த மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரியாக அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கப்ப கவர்னர் மாளிகையில் இருக்கிறப்பயே ஐஏஎஃபோட விமானங்கள் தாக்காக்குள்ளே வந்து கவர்மெண்ட் மாளிகையை சுட்டு தள்ளுது. இதில் அந்த மாளிகையோட ரூஃபு மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த இடிஞ்சு விழுந்த ரூஃபுக்கு அடியில் சிக்கின இந்த கவர்னர் உடனடியாக அங்கேருந்து ஓடி போய் எந்த ஒரு டைமையும் அவர் வேஸ்ட் பண்ணலைங்க. பில்டிங் இடிஞ்சு அவர் மேலே விழுந்த உடனே அங்கேருந்து ஓடி போய் யுனைடெட் நேஷனில் அவரோட ரெசிக்னேஷனை கொடுக்குறாரு. அண்ட் அவரை தொடர்ந்து அன்னைக்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அவங்களோட ரெசிக்னேஷனை கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெசிக்னேஷனை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோலை பாகிஸ்தானோட மிலிட்டரி எடுக்குது. அதாவது ஜென்ரல் ஏஏகே நியாசி. அவர் எவ்வளோ ஹோப்ஸ்லாம் வச்சுருந்தாரு. அந்த ஹோப்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்மளோட சேனல்களில் நிறைய தடவை நான் பேசியிருப்பேன். இப்போது இந்த கவர்மெண்ட்டே ஒட்டு மொத்தமாக காலி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப். ஸோ ஐஏஎஃபோட உதவியால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஒரு ஆலை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாடுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் உதவிகள் மற்றும் சோல்ஜர்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் ஆலை கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், 2ஆம் உலகப் போரில் பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்காவிலேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஆலை பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில வாலண்டரி சோல்ஜர்ஸையும் அவங்களோட நாட்டிலேருந்து அண்டர் பிரிட்டிஷ் ஃப்ளாகில் சண்டை போட அனுப்பலாம். இதுதான் ஒரு ஆலை பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் பேர்ல் ஹார்பர் அட்டாக்குக்கு அப்புறமா நேரடியாக அமெரிக்கா போய் ஜெர்மனியில் சண்டை போட்டதெல்லாம் அது அமெரிக்கன் விக்டரியாக தான் கருதப்படும். அது ஆலைடு நேஷன்ஸ் ஆர் அது பிரிட்டனோட விக்டரி அப்படின்னு கருதப்படாது. சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பிரிட்டன் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இதில் பிரிட்டனோட விக்டரியை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸுக்கு எதிராக பிரிட்டன் அதை டிஃபெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு. இப்போது இந்த டிஃபென்ஸுக்கு பின்னாடி இருந்தது அமெரிக்கன் ஆலை, அதாவது அமெரிக்காவோட உதவி, அவங்களோட மெட்டீரியல் சப்போர்ட்டு. ஆனால் அதை பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சண்டை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட ஏர்ஃபோர்ஸ் தான். அவங்க தான் சண்டை போட்டாங்க. ஸோ இந்த விக்ட்ரி வந்து முழுக்க அவங்களுக்கு சொந்தம். பட் பங்களாதேஷில் 1971 நடந்தது அது கிடையாது. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லி நம்மளோட முப்படைகளும் பங்களாதேஷுக்குள்ளே இறங்கி சண்டை போட்டுச்சு. இன்ஃபேக்ட் இவர் குறிப்பாக இந்த போஸ்ட்டை போட்டவருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். அந்த 90,000 சோல்ஜர்ஸ் வந்து பங்களாதேஷ் கிட்ட சரண்டர் ஆகலை, இந்தியன் ஆர்மி கிட்ட தான் சரண்டர் ஆனாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போது உங்களுக்கு இவங்களோட ஸ்டேஜ் என்ன அந்த டைமில் அப்படின்றத உணர்த்துறதுக்கு. அஃப்கோர்ஸ் முக்தி பாகினி வந்து இந்தியாவுக்கு கூட சண்டை போட்டாங்க, அங்கே இருக்கிற பாகிஸ்தானி சோல்ஜர்ஸுக்கு எதிராக ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ணாங்க. பட் அதெல்லாம் வச்சுக்கிட்டு 1971 பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக சரண்டர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ முழுக்க இது இந்தியாவோட வெற்றி தான். வி ஓன் இட். இந்த விக்டரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இதில் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து அட்டர் ஃபூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.